இப்போ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கிழங்கு. இப்போ இந்த கிழங்கை தான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள் பொடியாக ஆக்கிறதுக்கு வந்து என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்கள், மஞ்சளை வந்து இப்போ வேக வச்சிருக்குது. பாருங்கள், வேக வச்சிருக்குது. இப்போ 2.5 கிலோ மஞ்சள் பார்த்தீங்களா, இப்போ தான் வந்துகிட்டு இருக்குது. இந்த மஞ்சளை இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி போட்டுக்குவோம். அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்த மஞ்சளை, வேக வச்ச மஞ்சளை நம்ம இந்த மாதிரி புதுசாக நறுக்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த தாய் கிழங்கு, அதான் அந்த முகத்துக்கு பூசுகிற மஞ்சள். இது இப்போ இருக்குது. இதை பாலிஷ் பண்ணால் அந்த நம்ம மூஞ்சுக்கு பூசுகிற மஞ்சள் கிழங்கு மாதிரியே இருக்கும். இதையும் வேக வச்சு எடுத்துருக்குறோம். இந்த பாருங்கள். ஓகே, இது 2.5 கிலோ மொத்தம் இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ கிடைக்குதுன்னு. பொடி அரைச்சா இதை அப்படியே காய வச்சுக்கணும். காய வச்சு தான் அரைக்கணும். இந்த பாருங்க, மஞ்சள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அப்படி காய வச்சாச்சு. ஒரு 4 நாளாக காஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், திரும்பி அப்படியே சலசலம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க. பாருங்க, மஞ்சளை வந்து அப்படியே போட்டு அரைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் இடிச்சிருக்கிறேன். இனி மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் பொடி ஆயிரும். அதுக்காக தான் இடித்து எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து பார்த்தா பொடி ஆகிடும். பாருங்க, மஞ்சளை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கப்பி மாதிரி இருக்கிறத மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாக்கா மறுபடியும் இந்த மாதிரி பாருங்கள், மஞ்சள் தூளா ஒரிஜினலான பியூர் மஞ்சள், கலப்படம் இல்லாத மஞ்சள். இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அரைச்சாச்சு. அப்படியே கொட்டிக்குவோம். நிறைய இருக்குள்ள நிற்கிறது. இந்த பாருங்க, மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே தயார் பண்ண மஞ்சள். பார்த்தீங்கன்னா தெரியும், பியூர் மஞ்சள். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 ரூபா கிட்ட இருக்கும். இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், கலப்படம் இல்லாதது. இந்த மாதிரி நீங்களும் மாடி தோட்டத்தில் மஞ்சள் வளர்த்து இந்த மாதிரி மஞ்சள் எடுத்திங்கன்னா கலப்படம் இல்லாத மஞ்சள் ஒரிஜினல் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதில் வேஸ்டேஜ் கப்பின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் பாருங்கள், மஞ்சள் நமக்கு வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிடச்சிருக்குது. இதுதான் அந்த கப்பி. பாருங்கள், இதான் அந்த கப்பி. இந்த கப்பியை நம்ம வேணும்னா நம்ம மசாலா பொடி அரைக்கிறதா இருந்தால் வீட்டுக்கு தேவை மசாலா பொடி அரைப்போம் பார்த்தீங்களா, அப்போ வேணால் இதை சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் கிடைச்ச மஞ்சளை வச்சு இன்றைக்கி இவ்வளோ மஞ்சள் பொடி ஒரு 2 கிலோ 2.5 கிலோ இருக்கும். அதை வச்சு தான் இன்றைக்கி இவ்வளோ பொடி கிடச்சிருக்குது. இன்னும் நம்ம நிறைய போட்ட அப்புறம் இன்னும் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் மாடி தோட்டத்தில் ரெடி பண்ணி மஞ்சளை, பியூர் மஞ்சளை வீட்டிலே தயார் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், நம்ம வீட்டில் இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் கண்டிப்பாக இருக்கும். இந்த சின்ன டப்பாவில் நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளை வச்சு இன்னைக்கு இவ்வளோ மஞ்சள் நம்ம வீட்டிலே தயார் பண்ணியிருக்கோம்.